ஹலோ, வணக்கம். நான் உங்க பாட்டுக்காரன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலா. இந்த சீசன்ல இது ஒரு 3வது எபிசோடோ 4வது எபிசோடோ நான் மிஸ் பண்ணிட்டேன். அதாவது 4வது வாரம் ரிலீஸ் பண்றதை மிஸ் பண்ணிட்டேன். ரொம்ப கில்ட்டியா இருக்கு. பட் வேற என்ன காரணம் சொல்றதுன்னு தெரியல. ஆஸ் யூஷுவல் வேலை பளுவின் காரணமாக பண்ண முடியல, ரெக்கார்ட் பண்ண முடியல. அதுவும் இன்னொரு விஷயம் என்னன்னா, சும்மா பேருக்கு ஒரு எபிசோட பண்றது வந்து எனக்கு சுத்தமா அதுல உடன்பாடே கிடையாது. நான் பேசுறேன்னா எனக்கு பிடிச்ச விஷயத்த பேசணும். எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் பேசணும்னா அதுக்கான ஒரு மைண்ட் செட்ல, அதுக்கான ஒரு அதுக்கான ஒரு சூழல்ல நான் உட்கார்ந்தாதான் வந்து என்னால அதை பண்ண முடியும். அதனாலேயே வந்து ரொம்ப கான்சியஸா அந்த சூழல் இருந்தா மட்டும்தான் நான் அதை பண்றேன். ஏன்னா சப்ஸ்டாண்டர்டா ஒரு விஷயத்த பண்றதுல வந்து எனக்கு சுத்தமா உடன்பாடு இல்லை. இன்னைக்கு 20ஆம் தேதி 20th செப்டம்பர். நேற்றைய காலை வந்து ரொம்ப ஒரு கனமான காலையா இருந்துச்சு எனக்கு. மீரா விஜய் ஆண்டனியோட மரணம் வந்து எனக்கு ரொம்ப பாதிச்சிருச்சு. எந்திரிச்சு கீழே வந்து ஃபோன்ல எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. பார்த்தா என்னால் நம்பவே முடியல. நான் இமீடியட்டாக ஃபோன் பண்ணி கேட்குறேன். ஆமாம் அப்படின்றாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அந்த பொண்ணு ஒரு 2-3 தடவை நான் மீட் பண்ணியிருக்கேன். 2-3 தடவையுமே வந்து பயங்கர வோக்கலான, ரொம்ப ஒரு ஷி ஹேஸ் a வெரி ஸ்ட்ராங் ஒப்பீனியன்ஸ். ரொம்ப ஒரு பிரைட்டான சைல்டு அவ. நம்ம என்ன சொல்றதுன்னே தெரியல. அந்த வாய்டு வந்து எனக்கு நேற்று ஃபுல்லாவே ரொம்ப டிஸ்டர்பிங்கா, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த மாதிரி ஒரு மனநிலையில தான் நான் இருந்தேன். அவளை இறந்து வாடும் விஜய் ஆண்டனி சாருக்கும் சரி, ஃபாத்திமா மேம்க்கும் சரி, எனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. நம்ம சொல்றோம் மென்டல் ஹெல்த் பத்தி நம்ம அப்பப்போ பேசுறோம். நான் எல்லா எபிசோட்லயும் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நான் அதை பத்தி பேசுறேன். பட் ஒரு சிம்பிள் ஸ்டெப் பின்னாடி வந்து நான் யோசிச்சு பார்த்தா எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்ரோச் பண்ணும்போது நான் அவைலபிளா இருந்தேங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு கில்ட்டா இருக்கு. எல்லாருக்குமே வேலை இருக்கு. மற்றவர்களுக்கான நேரம் ஒதுக்குறதையே வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு போராட்டத்துக்கு பிறகுதான் அது நடக்குதுங்கிறது வந்து ரொம்ப சங்கடத்துக்குரிய ஒரு விஷயம்தான். பட் அதுலதான் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு நம்மளால நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலனாலும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கிட்ட பேசணும்னு நினைக்கிற நண்பர்கள்ட்டையோ சொந்தக்காரங்க கிட்டயோ, டாக்ஸிக்கா இருக்கிறானுங்கன்னா கண்டுக்காதீங்க. பட் ஜென்யூனா உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறவங்கள்ட்ட பேசுங்க. நானும் அதற்கான ஸ்டெப்ஸ் நான் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த வாரம் வந்து எதை பத்தி பேசலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ நிறைய கேள்விகள் வந்து இருந்துச்சு. ஒரு உரையாடல் அண்ட் ஸ்டஃப் வித் உங்க கூடயே. ஸோ அந்த கேள்விகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்லலாம் அப்படின்னு நினைச்சேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின். All of us listen to and enjoy music, but when did you become a fanatic of music so much so that your life started revolving around it? அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா நான் நிறைய எபிசோட்ல நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன். எங்க வீட்டுல வந்து எங்க அம்மா பயங்கரமா மியூசிக் கேட்பாங்க. எந்த அளவுக்குன்னா வந்து எங்க வீட்டுல வந்து ஒரு மோகன் ஹிட்ஸ் MP3 இருந்துச்சு. அந்த மோகன் ஹிட்ஸ் MP3 வந்து பாத்தீங்கன்னா அந்த MP3 வந்து எங்களால யூஸ் பண்ணவே முடியல திரும்ப. அந்த MP3ல இருந்த எல்லா பாடல்களுமே வந்து எனக்கு அத்துப்படி. எனக்கு ட்ராக் ஆர்டர் முதற்கொண்டு, படங்கள் முதற்கொண்டு அத்துப்படி. அந்த அளவுக்கு எங்க வீட்டுல அது ரிப்பீட்டடா ப்ளே ஆயிட்டு இருந்துச்சு. பிளஸ் இளையராஜா அந்த டைம்ல MP3 வந்தது வந்து எனக்கு ஒரு பெரிய பூமா இருந்துச்சு. ஸோ நிறைய பாடல்கள் எங்க அம்மா கேட்கும்போது நான் கேட்டிருக்கேன். பட் எங்க அம்மா நிறைய கன்சியூம் பண்ணது வந்து இளையராஜா மியூசிக் தான். பட் எனக்கு வந்து என்னை ஹிட் பண்ணது வந்து காதல் வளர்த்தேனும் கண் பேசும் வார்த்தைகளும். இந்த 2 பாட்டுமே வந்து ஒரு தடவை ஒரு ஆடியோ சிடியில பர்ன் பண்ணி நான் பஞ்சாப் கொண்டு போயிருந்தேன். பேக் டு பேக் அந்த பாட்டு கேட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் இன்னைக்கு வரைக்கும் அந்த 2 பாட்டு எங்க பிளே பண்ணணும் நான் வந்து ஸ்கிப் பண்ணதே கிடையாது. அந்த மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் வந்துருச்சு அந்த 2 சாங்னால. தென் நான் தமிழ்நாடு வந்த பிறகு
நிறைய பாக்கெட் மணி, பொங்கல் தீபாவளிக்கெல்லாம் வீட்டில் காசு கொடுப்பாங்கல்ல, அந்த காசை சேவ் பண்ணி ஒரிஜினல் ஆடியோ கேசட் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ப்ளஸ் ஆடியோ சிடியும் சரி. ஸோ அப்படி ஒரு பழக்கமாக வந்து பாட்டு கேட்டு 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 தான் வந்து எனக்கு இந்த அடிக்ஷன் ஆச்சு. பட் லைஃபே வந்து மியூசிக்கை சுற்றி தான் இருக்கணுங்கிறது வந்து எனக்கு, நான் ஜென்யூனாக அதை பற்றி நான் பிளான் பண்ணவே இல்லை. பட் காதல் வளத்தையெல்லாம் கேட்டு ஒரு 2009லலாம் வந்து எனக்கு ஜென்யூனாக வந்து இந்த பாட்டு பண்ணவங்க கூட எனக்கு வேலை பார்க்கணுன்னு தோணுச்சு. நான் என்னவா வேலை பார்க்க போகிறேன், அவங்க கூட என்ன பண்ண போகிறேன், எனக்கு என்ன தெரியும், என்னோட ஸ்கில்ஸ் அவங்களுக்கு போய் ஃபிட் ஆகுமா, எனக்கு இதை பற்றி எந்த ஐடியாவுமே கிடையாது. இந்த பாட்டு பண்ணவங்க கூட நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேனிஃபெஸ்டேஷன் தான். த யூனிவர்ஸ் கான்ஸ்பயர்ஸ். உலகம் வந்து உங்களுக்கு எது தேவையோ, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, நீங்கள் எதை ரீச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு எல்லா வகையுமே வந்து உங்களுக்கு கொடுக்கும். அதுக்கு எல்லா வழியையுமே உங்களுக்கு வந்து கொடுக்கும். அதுக்கு வந்து நீங்கள் ஓப்பனாக இருக்கணும், ரெடியாக இருக்கணும். ஸோ அப்படிதான் வந்து முத்துக்குமார் அவர்கள் கூட எனக்கு ஒரு பழக்கம் ஏற்பட்டுச்சு. நான் அவர் கூட பேசிகிட்டு இருந்தேன். இன்ஃபேக்ட் நான் சென்னை வந்த புதுசில் நான் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் வந்து ப்ரொமோஷன்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் என்னை கூப்பிட்டாரு. நீங்கள் வந்துருங்க சுந்தரியும் கூட வேலை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் தவறுறதுக்கு எக்ஸாக்டாக ஒரு 6 மாதம் முன்னாடி எனக்கு கூப்பிட்டாரு. அப்போ நான் சொன்னேன், இல்லை சார், என்ன நம்பி ஒரு இத்தனை ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு, நான் இப்போ வந்தால் தப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், அந்த டைரக்டர் பேரை சொல்லி நான் வேணா அவர்கிட்ட பேசுகிறேன், அவர் எனக்கு தெரிஞ்சவர் தான், நீ வந்துரு அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை சார் இப்போ வேணாம் சார், நான் கொஞ்ச நாளில் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். பட் அதுக்கப்புறம் வந்து அவர் தவறிட்டார். அவர் தவறி ஒரு 3 months இருக்கும். அப்போது யுவன் ரெக்கார்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போது அவர் கூட அசோசியேட் ஆக நேர்ந்துச்சு. அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஃபஸ்ட்டு யுவன் ரெக்கார்ட்ஸ்க்கு நான் வேலை பார்த்த பாட்டு வந்து யுவன் ரெக்கார்ட்ஸோட ஃபர்ஸ்ட் சாங் நீ அப்படின்னு சொல்லிட்டு யாக்கையில் ஒரு சிங்கிள் முத்துக்குமார் எழுதின பாடல். ஸோ அதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் யுவன் கூட ட்ராவல் பண்ணுறது இருக்கட்டும், சந்தோஷ் நாராயணன் கூட ப்ரீஃபாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், விஜய் ஆண்டனி கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், ஜிவி பிரகாஷ் கூட பண்ணியிருக்கேன், ஆல்மோஸ்ட் எல்லா கம்போசர்ஸ் கூடயுமே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வந்து த யூனிவர்ஸ் கான்ஸ்பயர்ஸ். நான் பிளான் பண்ணலை, பட் டீப் டவுன் எனக்கு இது தோணுச்சு, நான் அதை பண்ணிகிட்ருக்கேன். ஐம் ஜஸ்ட் லிவிங் மை ட்ரீம் அப்படின்னு தான் நான் சொன்னேன். அண்ட் அதுக்காக நான் நிறைய மெனக்கெட்டேன், அதை நான் இல்லைன்னே சொல்ல. அண்ட் இன்னைக்கு வந்து ஃபார் த லவ் ஆஃப் மியூசிக், எனக்கு மியூசிக் பிடிக்கும், ஐ வாண்ட் டு செலிப்ரேட் அண்ட் டிஸ்ட்ரிபியூட் குட் மியூசிக். அந்த ஒரு விஷயத்துக்காக ஒரு சின்ன இண்டி லேபிள் வச்சிருக்கிறேன், ஹைக்கூ மியூசிக் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே வந்து என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்துது. என்னால் முடிஞ்சது பண்ணுறேன், நிறைய ஆர்டிஸ்ட்ஸ்க்கு கன்சல்ட் பண்ணுறேன், நிறைய லேபிள்ஸ்க்கு கன்சல்ட் பண்ணுறேன், கேட்குறாங்க என்ன மாதிரி பண்ணலாம், எப்படி பண்ணலாம், பொசிஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே வந்து இதை தான் பண்ணுன்ட்டுல, பட் டீப் டவுன் ஒரு விஷயம் இருந்துச்சு, அது நடந்துருச்சுன்னு தான் சொல்லணும். சாரி, எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போயிட்டேன். பட் லைஃப் ஸ்டார்டட் ரிவால்விங் அரவுண்ட் தான். அதான் நான் எப்போ என்னோட பாக்கெட் மணி எல்லாம் வந்து ஆடியோ சிடிலையோ ஆடியோ கேசட்லையோ ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன், அப்போ இருந்து இட் ஸ்டார்டட் ரிவால்விங் அரவுண்ட்னு தான் சொல்லணும். இன்ஃபேக்ட் இப்போவும் என்னோட மேக்ஸிமம் பாக்கெட் மணி வைனலுக்கு போயிட்டு இருக்கு. ரொம்ப செல்ஃப் கண்ட்ரோலோட ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 2 மாசமா எதுவுமே வாங்காம இருக்கேன், வாங்கக்கூடாதுன்னு இருக்கேன். ஏன்னா நான் அதுக்கு ஐ டோன்ட் ஸ்பெண்ட் எனஃப் டைம் வித் வைனல்ஸ். அவசர அவசரமாக ஓடிட்டு இருக்கோம், குட்டி பாப்பா இருக்கு வீட்டில், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இதோடய போய்கிட்டு இருக்கு. ஸோ செல்ஃப் கண்ட்ரோலோட இருக்கேன், வைனல் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த கேள்வி, கேன் யூ டிஸ்கிரைப் யுவர் ஆல் டைம் ஃபேவரட் தமிழ் சாங் அண்ட் வாட் மேக்ஸ் இட் ஸ்பெஷல் டு யூ? ஆல் டைம் ஃபேவரட் தமிழ் சாங்னா வந்து அஃப்கோர்ஸ் காதல் வளர்த்தேன். ஏன்னா காதல் வளர்த்தேன்ற ஒரு பாட்டை நான் கேட்கலன்னா இன்னைக்கு சுதிர் பாட்டுக்காரன்னு உங்ககிட்ட இதை பேசிட்டு இருப்பானான்னு தெரியல. ஒரு ஆவரேஜான ஒரு தென்காசி மாதிரி ஒரு சின்ன ஊர்ல சினிமாவுக்கும் அவனுக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே இல்லாத ஒரு பையனை அவனுக்கு வந்து சென்னை கூட்டு வந்து அவனுக்கு பிடிச்ச எல்லாருக்கூடையும் வேலை பார்க்குற மாதிரியா இருக்கட்டும், அவனுக்கு பிடிச்ச இசையை மற்றவங்க கூட பகிர்ந்துறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்ணதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே வந்து விதை போட்டது வந்து அந்த பாட்டு தான். அது வந்து அந்த பாட்டை பற்றி நான் பேசினேன்னா பேசிக்கிட்டே இருக்கும்.
அதனால வந்து அந்த பாட்டு ரொம்பவே ஸ்பெஷல், ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். என்கிட்ட யாராவது வந்து என்னை விட அவங்களுக்கு அந்த பாட்டு ரொம்ப அதிகமாக பிடிக்கும்னு சொன்னால் என்னால் அதை ஏற்றுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப பொசசிவாக இருக்கேன் அந்த பாட்டு மேலே. ஸோ காதல் வளர்த்தேன் தான். அடுத்த கொஸ்டின் வந்து ஜானர்ஸ் இன் இந்தியன் ஃபிலிம் மியூசிக் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மியூசிக் ஜானர்ஸ் இன்டர்நேஷனலி. How would you divide Indian film music into genres and what's your favorite? ஆக்சுவலாக நல்ல கேள்வி. வெரி ஹானஸ்ட், நம்ம இந்தியன் மியூசிக்கில் வந்து இந்தியன் ஃபிலிம் சாங்ஸில் வந்து ஜானர் ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்மளால் ஈஸியாக டைசெக்ட் பண்ணிடவே முடியாது. ஒவ்வொரு ஆல்பமும் ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரி இருக்கும், ஒவ்வொரு பாடல்களும் ஒவ்வொரு தோணியில் இருக்கும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஹிந்தியில் ராக் கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆல்பம் இருக்கு, ஃபர்ஹான் அக்தர் படம், அது சங்கரே சாலாய் மியூசிக், ஃபுல் ராக் சாங்ஸ் அந்த ஆல்பம்ல இருந்துச்சு. அண்ட் பாம்பே வெல்வெட் பை அமித் திரிவேடி, அது வந்து பார்த்தீங்கன்னா ரன்பீர் கபூர் அனுராக் கஷ்யப் படம். அமித் திரிவேடி மியூசிக்ல எல்லாமே அது வந்து ஒரு ஜாஸ் ஆல்பம். பட் இது மாதிரி எல்லா படங்களுக்கும் அப்படி அமைஞ்சிருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. படத்துக்கு படம், இந்த படத்துக்கு இது எப்படி ஒர்க் ஆகும்போது இல்லை இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு ஒரு கம்போசர் ஒரு டைரக்டர் எடுக்கிற டெசிஷன்ல தான் வந்து மேஜராக அங்கே ஃபிலிம் மியூசிக் இருந்துட்டு இருக்கு. எனக்கு வந்து நான் ஃபிலிம் மியூசிக்லேயே வந்து நிறைய ஜானர்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம தமிழ் சினிமாலேயே டப் ஸ்டெப் பண்ணியிருக்காரு, நிறைய ரீமிக்ஸ் வந்திருக்கு, பாப் சாங்ஸ் இருக்கு, இன்ஸ்டண்ட்டாக ஹிட் ஆகிறது பாப்புலர் ஜானர்ஸ் வந்து பாப் சாங்ஸு. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. இந்தியன் ஃபிலிம் மியூசிக் வந்து ஒரு ஆல்பம் இந்த ஜானர் தான் அப்படின்னு மட்டும் நம்மளால சொல்லிடவே முடியாது. ஒவ்வொரு சாங்கும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கு. எனக்கு ஆக்சுவலா டக்குன்னு தோணவே இல்லை இது இந்த ஆல்பம் வந்து இந்த ஜானர்ல இருக்கு ரீசெண்டா வந்து எதுவுமே. ஸோ எல்லாமே வந்து ஒரு வெரைட்டியா தான் இருந்திருக்கு. அடுத்த கேள்வி, ஹவு டு யூ டிஸ்கவர் நியூ தமிழ் சாங்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் டு ஆட் டு யுவர் பிளேலிஸ்ட்? ஆக்சுவலாக ரொம்ப கஷ்டமான வேலை அது. ஏன்னா நான் தமிழ் மியூசிக் மட்டுமே ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஃபார் அ ப்ரீஃப் டைம் எனக்கு தெலுங்கு ஃபார் லாஸ்ட் ஒரு 20 வருஷத்தில் வந்து தெலுங்கு பாட்டு, தெலுங்கு ஆல்பம், தெலுங்கு கம்போசர்ஸ் தெரியும். அண்ட் மலையாளமும் லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஹிந்தி வந்து ஒரு அதுக்கு முன்னாடி, தெலுங்கு நான் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஹிந்தி மியூசிக் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து ரொம்ப கஷ்டமான வேலையாக மாறிட்டு இருக்கு. பிகாஸ் த நம்பர் ஆஃப் சாங்ஸ் வந்து எவ்ரி வீக் ரிலீஸ் ஆகுறது அதிகமாயிட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு 3-4 பாட்டு வருது. அண்ட் முன்னாடி கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் வேலைப்பளு கம்மியாக இருந்தனால என்னால் ட்ராக் வச்சுட்டு இருக்க முடியாது. இப்போ எனக்கு ஹானஸ்டாக எனக்கு தெரியவே இல்லை. நிறைய பாட்டு வந்து அவுட் ஆஃப் த ப்ளூ, இது என்ன சில இன்ட்ரெஸ்டிங்கான காம்போஸ் இருந்துச்சுன்னா நான் கேட்பேன். இப்போ சமீபத்தில் வந்து சித்தா படத்தில் கண்கள் ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பை திபு நைனன் தாமஸ் அவர் பண்ணியிருந்தாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த பாட்டு. அந்த பாட்டை பாடின விதமாக இருக்கட்டும், அரேஞ்ச்மெண்ட்ஸாக இருக்கட்டும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. திபு பற்றி பேசணுன்னு எல்லாருமே நீ கவிதைகளா சொல்லுவாங்க. பட் எனக்கு திபுவோட செவக்காட்டு சீமையெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பயங்கர ஒரு செம்ம ஒர்க் அது நெஞ்சுக்கு நீதி படத்துல இருந்து. ஸோ அந்த பாட்டு கேட்டதுல இருந்து எனக்கு இந்த கம்போசர் வேற ஏதாவது பண்ணா எனக்கு கேட்கணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன்னா சில ஆர்டிஸ்டை வந்து ஃபாலோ பண்ணி வைப்பேன் ஆப்பிள் மியூசிக் அண்ட் ஸ்பாட்டிஃபைல. ஸோ அவங்களோட ஏதாவது புது ட்ராக் வந்துச்சுன்னா என்ன நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படிதான் வந்து இந்த சித்தா படத்தோட பாட்டு கேட்டேன். அண்ட் சில ஃபேவரட்டான ஹீரோஸ் நடிக்கிற படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக சப்தா சாகடராச்சே எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்னட படம். எனக்கு வந்து அந்த மியூசிக் டைரக்டரோட பாட்டுல நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், லைக் சாங் ரிலீசஸ்ல பண்ணியிருக்கேன். பட் நான் பெருசாக கேட்டது கிடையாது. ரக்ஷித் ஷெட்டி அதில் நடிச்சிருக்காரு. அண்ட் அந்த ஹீரோ வந்து ரக்ஷித் ஷெட்டி. அண்ட் அந்த டைரக்டர் வந்து கபடதாரின்னு சொல்லிட்டு ஒரு ஹிட் படம் பண்ணியிருக்காரு கன்னடால. அண்ட் அந்த ஹீரோயின் வந்து என்னோட ஃப்ரெண்டு ருக்மிணி வசந்த். ஸோ சரி இவங்க எல்லாம் ஒரு காம்பினேஷனா வராங்க, சரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தோட டைட்டில் ட்ராக் ஃபர்ஸ்ட் கேட்டேன். லாஸ்ட் ஒரு ஈஸியா ஒரு 2 வருஷம், லாஸ்ட் ஒரு 3 வருஷத்துல ஈஸியா நான் ஒரு பாட்டை இத்தனை தடவை ரிப்பீட்ல கேட்டதே கிடையாது. அந்த படத்தோட டைட்டில் ட்ராக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி தான் வந்து ஆர்டிஸ்ட் ட்ராக் வச்சுக்கிறது. அண்ட் இப்போ
நிறைய இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நிறைய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் வந்து பாட்டுக்காரனுக்கே மெசேஜ் பண்றாங்க இந்த பாட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேரோட மியூசிக் என்னால கேட்க முடியுது டைம் கிடைக்கும் போதெல்லாம். அண்ட் அப்படிதான் வந்து ஐ கீப் அ ட்ராக் ஆஃப் டிஸ்கவரிங் மியூசிக். அண்ட் இது ஒரு பெரிய ப்ராசஸ் ஆக்சுவலா. இதை பத்தி கண்டிப்பா இன்னொரு நாள் நான் பேசுறேன். அடுத்த கேள்வி வந்து, டூ அண்டர் ரேட்டட் ஆர் லெஸர் நோன் தமிழ் மியூசிஷியன்ஸ் யூ பிலீவ் மோர் பீப்புள் ஷுட் லிசன் டு. அண்டர் ரேட்டட் ஆர் லெஸர் நோன் தமிழ் மியூசிஷியன்ஸ் யார் சொல்லலாம்? ஆக்சுவலா எனக்கு இவங்கள ரொம்ப பிடிக்கும். சபீஷ் முரளி வந்து தேவாசனுடைய தம்பிங்க. எனக்கு அந்த டூவோ பண்ண சாங்ஸ்லாம் நிறைய பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களோடது எல்லாருமே நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு எஸ்பெஷலி அவங்க பண்ணதுல எனக்கு பொக்கிஷம் படத்துல எல்லாருமே இந்த பாட்டு கேட்டிருப்பீங்க, நிலா நீ வானம் காற்று. தவமாய் தவம் இருந்துல ஒரே ஒரு ஊருக்குள்ள எல்லாரும் கேட்டிருப்பீங்க. பட் அந்த படத்துல உன்னை சரணடைந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் செம்மையா இருக்கும். செம்ம பாட்டு. ஐ திங்க் எவ்ரிபடி ஷுட் லிசன் டு தட் சாங். அண்ட் எனக்கு அவங்க பண்ணதுலேயே மோஸ்ட் ஃபேவரட் வந்து சமுத்திரம் படத்துல பைனாப்பிள் வண்ணத்தோடு ரெட் ஆப்பிள் கண்ணத்தோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் சூப்பரா இருக்கும். எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாருமே சபேஷ் முரளி அவர்களை கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு கம்போசர் வந்து மேபி ஐ பிக் விஷால் சந்திரசேகர். ஈவன் தோ சீதாராமம் மாதிரி ஒரு சார்ட் பஸ்டர் ஆல்பம் கொடுத்தாலும் சீதாராமம் தவிர ஹி டிட் வண்டர்ஸ் தான் சொல்லணும். லைக் எனக்கு விஷால் சந்திரசேகர் பண்ண நிறைய படம், அப்பூச்சி கிராமம்ல என் கண்ணுக்குள்ள ஒரு சிரிக்கை, அந்த பாட்டு வந்து எல்லாரும் கேட்டிருப்பாங்க. நிறைய பேருக்கு அது விஷால் தான் பண்ணதுன்னு தெரியாது. சிம்பா ஆல்பமா இருக்கட்டும், நிறைய பாடல் ரொம்ப அழகா பண்ணக்கூடிய ஒரு கம்போசர் விஷால் சந்திரசேகர். விஷால் பண்ணதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆல்பம் வந்து படிப்படி லேச்சே மனசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெலுங்கு ஆல்பம். 6 பாட்டுமே கோல்டு. தயவு செஞ்சு அந்த படம் அமேசான் பிரைம்ல இருக்கு, பாத்துறாதீங்க, ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிருவீங்க. பட் சாங் விஷுவல்ஸ் வேணா யூடியூப்ல பாருங்க, அந்த ஆல்பம் கேளுங்க, செம்மையா இருக்கும். இன்ஃபேக்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ட்ரிவியா வந்து சீதாராமம் டைரக்டர் தான் வந்து படிப்படி லேச்சே மனசும் பண்ணது. ஷர்வானந்த் அண்ட் சாய் பல்லவி நடிச்ச படம். மேபி ஐ திங்க் சபேஷ் முரளி அண்ட் விஷால் சந்திரசேகர் நீங்க எல்லாரும் கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அடுத்த கேள்வி, வாட் ரோல் டஸ் மியூசிக் பிளே இன் யுவர் டெய்லி லைஃப் அண்ட் வென் டு யூ யூஸ்வலி லிசன் டு இட்? நான் இப்பதான் கேட்பேன் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு ஷெட்யூல் வச்சுக்கிறது இல்லை. நான் ஆக்சுவலா ரொம்ப இப்போ ஒரு லெத்தார்ஜிக் லிசனிங் தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப கான்ஷியஸ் லிசனிங் ஆஃப் மியூசிக் பண்றது இல்லை. எனக்கு இப்பதான் நான் ரியலைஸே பண்றேன். ஜஸ்ட் நாட் வெரி குட். மாத்திக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு யூஸ்வலா சில சமயம் காலையில எந்திக்கும் போதே வந்து ஏதாவது கேட்கணும்னு தோணும். உடனே ஸ்பீக்கர்ல பாட்டு போட்டு தான் மற்ற வேலை நடக்கும். தென் உட்காந்துருக்கேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் வந்து நான் நெட்ஃபிளிக்ஸோ அமேசான் பிரைமோ போக மாட்டேன், யூடியூப் தான் போவேன். யூடியூப்ல நான் ப்ளே பண்ண பாட்டே தான் எனக்கு யூடியூப் அல்காரிதம் திரும்ப புஷ் பண்ணும். பட் எனக்கு அது கேட்க பிடிக்கும். அண்ட் எப்போவாது கார்ல ஆஃபீஸ் வரும்போதா இருக்கட்டும், வீட்டுல இருந்து ஆஃபீஸ்க்கு வரதா இருக்கட்டும், இல்லை ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போகும்போது கேட்கறது. தென் ஆஃபீஸ்ல ஏதாவது புது பாட்டு வந்திருக்கு, யாராவது ஒரு சாங் அனுப்பிச்சிருக்காங்கன்னா கேட்கறது. இதுதானே தவிர ஒரு கான்சியஸா இப்பதான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கறது கிடையாது. அண்ட் மேக்சிமம் 2 வீலர் ஓட்டும் போது நான் மியூசிக் கேட்க மாட்டேன். ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் வெரி குட் ப்ராக்டிஸ். நீங்களும் இன்கேஸ் நீங்க 2 வீலர் ஓட்டும் போது பாட்டு கேட்பீங்கன்னா தயவு செஞ்சு கேட்காதீங்க. அது உங்களுடைய உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய கேர்லெஸ்னால ரோடு உங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமான ரோடு. ஸோ நீங்க போய் கீழே விழுந்து வேற யாரும் விளையாடுறது இருந்தால் அவங்களுக்கு எதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ அதை அவாய்ட் பண்ணிடுங்க ப்ளீஸ். வாட் டு யூ யூஸ்வலி லிசன் டு இட் வந்து ஆக்சுவலா அதுவுமே பிளான் பண்ண மாட்டேன். எனக்கு எந்த பாட்டு டக்குன்னு எது ஒன்று ஸ்ட்ரைக் ஆகும். சில சமயம் பாட்டு பிக் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், சில சமயம் பிளேலிஸ்ட் பிக் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், சில சமயம் ஒரு பிளேலிஸ்ட் ப்ளே பண்ணால் பட் எனக்கு அதில் இருக்கிற எந்த பாட்டையுமே கேட்கணும்னு தோணும். நெக்ஸ்ட் கொடுத்துட்டே இருப்பேன். ஒரு 15 பாட்டு நெக்ஸ்ட் கொடுத்த பிறகு தான் ஓகே இதான் நம்ம கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணும். அண்ட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த மூட், என்ன மாதிரி பாட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. Do you have a favorite Tamil music era or period such as golden age of Tamil music?
எஸ். ஆக்சுவலி எனக்கு வந்து 90s 2000 2010 வரைக்கும் வந்த எல்லா பாடல்களும் எல்லா படமுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். மேபி பிகாஸ் நான் 92 பார்ன்ன்றனால நான் வளரும் போது நான் கேட்ட பாட்டா இருக்கட்டும், அந்த பீரியட்ல கேட்டனால எனக்கு அது கூட இருக்கிற ஒரு நாஸ்டாலஜியானாலேயே எனக்கு அதெல்லாம் எக்ஸ்ட்ராவா பிடிக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இஃப் அட் ஆல் என்னால் டைம் ட்ராவல் பண்ண முடியும்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கோ பேக் ஒரு 80s போயிட்டு ராஜா எப்படி பூம் ஆகுறாரு, 92ல வந்து உலகத்துல சுத்தி என்ன நடக்குதுங்கிற சென்சிபிலிட்டிஸோட நான் இருந்தேன்னா ரஹ்மானோட மியூசிக் எப்படி ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணுதுங்கிறத திரும்ப ரீவிசிட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஆசை. பட் என்னை பொறுத்த வரைக்கும் கோல்டன் ஏஜ்னா 90ஸ்ல இருந்து 2010 வரைக்கும் நான் சொல்லுவேன். நிறைய சின்ன படங்களையும் நல்ல பாடல்கள், மொக்க படத்துலையும் நல்ல பாடல்கள், இது எல்லாமே இருந்துச்சு அந்த பீரியட்ல. ஸோ யா, அதான். Are there any Tamil music concerts or live performances that left a lasting impact on you? Yes, 2010 யுவன் கான்சர்ட் YMCA சென்னை நந்தனம். நான் அட்டன் பண்ண ஃபர்ஸ்ட் மியூசிக் கான்சர்ட் அதான். அந்த கான்சர்ட் கொடுத்த ஜோஷ் இன்னைக்கு அதுக்கப்புறம் ஒரு ஈஸியாக ஒரு 15 கான்சர்ட் நான் பார்த்துருப்பேன். எனக்கு எந்த கான்சர்ட்லையுமே அந்த ஹை கிடைக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் கான்சர்ட் வந்து எனக்கு வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அண்ட் எனக்கு இன்னும் அந்த நைட் நடந்தது எல்லாமே என் கண் முன்னாடி இருக்குது, அந்த மாதிரி ஒரு விஷுவல். ஸோ அந்த கான்செர்ட் வந்து என் வாழ்க்கையில் என்னால் மறக்கவே முடியாது. செம மூமெண்ட் இது. எனக்கு இப்போ நினச்சா கூட ரொம்ப சிலாகிச்சு பேசுகிற மாதிரி இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த மெமரி. அந்த கான்செர்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஹவு ஹாஸ் யுவர் டேஸ்ட் இன் தமிழ் மியூசிக் எவால்வ்ட் ஓவர் த இயர்ஸ் இஃப் அட் ஆல்? ஆக்சுவலி பயங்கரமா எவால்வ் ஆயிருக்கு. இளையராஜா மியூசிக்கே கேட்காத ஒருத்தன் நீதானே ஆல்பம் கேட்டு பின்னாடி போயிட்டு இளையராஜாவோட ஒர்க்கை வந்து ஒரு ஹோம் ஒர்க்கா என்ன மாதிரியான ஒர்க் பார்த்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜாவை நான் பயங்கரமா செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சேன். அதுவா இருக்கட்டும், இன்னைக்குமே வர்ற விஷயங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் நியூ மியூசிக்னு சொல்லும்போது நான் உங்களுக்கு சித்தா ஆல்பம் பத்தி சொன்னேன் இல்லையா, சித்தா அந்த கண்கள் ஏனோ பத்தி. இப்போவும் நிறைய பாடல்கள் வருது, பட் ஐ எம் மோர் இன்க்ளைன் டு நாய்ஸ் ஃப்ரீ மியூசிக். எனக்கு ரொம்ப இறைச்சல் இருந்துச்சுன்னா ஒரு தடவை கேட்பேன், 2 தடவை கேட்பேன், மேபி அந்த ஒரு 5 தடவை கேட்பேன் வைங்களேன். அதுக்கப்புறம் படம் பார்க்கும்போது கேட்பேன். எனக்கு அதுக்கப்புறம் அந்த ரிப்பீட் வேல்யூவே இருக்காது. எனக்கு வந்து கொஞ்சம் கிளீனா இருக்கணும் மியூசிக், அப்போதான் வந்து அது வார்மா இருக்கும், டெப்தா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ மியூசிக் டேஸ்ட் ஹேஸ் எவால்வ்டுன்னு தான் சொல்லணும், அங்கேயே ஸ்டாக்னண்டா இல்லை. ப்ளஸ் நிறைய ஜாஸ் கேட்க ஆரம்பிச்ச பிறகு அண்ட் இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் த்ரூ ஹார்ட் மெட்டல், த்ராஷ் மெட்டல் இதெல்லாம் கேட்க ஆரம்பிச்ச பிறகு ஓகே, இந்த இதுலலாம் நம்ம தமிழ் சினிமால பெருசா பண்ணல, இதெல்லாம் வந்தா நல்லா இருக்கும், அந்த மாதிரியும் இருக்கு. எவால்வ்டு தான், பட் நான் கொஞ்சம் ஓல்ட் ஸ்கூல் தான். If you had to introduce Indian music to a foreigner and you could only suggest 5 songs, which 5 songs it would be? ரொம்ப கஷ்டமான கேள்வி. பட் தென்றல் வந்து தீண்டும் போது ஆக்சுவலா இந்தியன் மியூசிக் டு ஃபாரினர் ரொம்ப கஷ்டமான கேள்வியே. மேபி கண்டிப்பா தென்றல் வந்து தீண்டும் போது கேட்க சொல்லுவேன். அதுக்கப்புறம் அபினா ஜாவோ சோடுக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தி பாட்டு இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு கேட்க சொல்லுவேன். தென் இந்த கேள்வி நம்ம ஸ்கிப் பண்ணிடலாமா ப்ளீஸ்? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நிறைய நல்ல பாட்டு இருக்கு. எதையாவது விட்டு எதையாவது எடுத்து இன்னொன்னு விட்டுட்டோம்னா ரொம்ப தப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்து இந்த பாட்டு சொல்லுவேன், தேசம் படத்துல உந்தன் தேசத்தின் குரல். எனக்கு அந்த பாட்டு கேட்டா பயங்கர ஹோம் ஃபீலிங்கா இருக்கும். ஸோ 3 ஆச்சா. 4வது வந்து ஒரு மலையோரம் கேட்க சொல்லுவேன், அவனி மண்ணில். அண்ட் 5வது வந்து ஐயோ ரொம்ப கஷ்டமா இருக்கே. மேபி கல்வண்ணம் டைட்டில் ட்ராக் சொல்லுவேன், எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். அப்பா அந்த கேள்வி முடிஞ்சது. அடுத்த கேள்வி போயிடலாம். அடுத்த கேள்வி வந்து கிரேட் மியூசிக், கிரேட் சிங்கர், பேட் லிரிக்ஸ், ஆர் கிரேட் மியூசிக், கிரேட் லிரிக்ஸ், பேட் சிங்கர்?
I think I'll pick the second one. Great music, great lyrics, bad singer. எனக்கு அது ஓகே தான். ஏன்னா ஒரு பேட் சிங்கர் பாடின பாட்டை கூட நான் பொறுத்துப்பேன். எனக்கு வந்து லிரிக்ஸ் ரொம்ப முக்கியம். மியூசிக் எந்த அளவுக்கு முக்கியமோ லிரிக்ஸ் எனக்கு ரொம்ப. ஸோ பேட் சிங்கர் பாடினா நான் பொறுத்துப்பேன். பட் பேட் லிரிக்ஸ் வந்து என்னால் வந்து வியர் பண்ணிக்கவே முடியாது. இப்போ ரீசெண்டாக வந்த நிறைய படத்தில் எனக்கு டியூன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பாடினது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் எனக்கு லிரிக்ஸ் நல்லாவே இல்லை. இதையாட எழுதிட்டு காசு வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ டெஃபினெட்லி த செகண்ட் ஒன். அடுத்த கேள்வி, வாட் டு யூ திங்க் அபவுட் ட்ரெண்ட் ஆஃப் கம்போசர் சிங்கிங் அ லாட் ஆஃப் தேர் சாங்ஸ் இன் தேர் ஆல்பம்? விச் கம்போசர்ஸ் டு யூ லைக் and which one not so much? Actually speaking, I'm not a very big fan of composers singing the songs. Maybe அது ஒரு கமர்ஷியல் வேல்யூக்காகவும் இவங்க பேர் இருந்தால் இது பெட்டராக வித்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டென்ஷனில் பண்ணுறாங்களே தவிர, இன்னும் 10ல் ஒரு பாட்டு மேபி அந்த வாய்ஸ்க்கு இது செட் ஆகுமா இருக்கும். மற்ற எதுவுமே வந்து ஐம் நாட் அ வெரி பிக் ஃபேன். அண்ட் ஒரு லெவல் ஆஃப் சேச்சுரேஷனும் வர ஆரம்பிச்சிருச்சு. எல்லா பாட்டும் ஒருத்தங்க பாடிட்டு இருக்கிறது வந்து இட்ஸ் நாட் அ வெரி ஹெல்த்தி காம்படிஷன் நினைக்கிறேன். அன்னைக்கு தான் வந்து தெனாலி ஆல்பம் கேட்டுட்டு இருக்கேன். தெனாலி ஆல்பம்ல 5 பாட்டு 6 பாட்டு சரியான நமக்கு இல்லை. பட் எல்லா பாட்டுமே டிஃப்ரெண்ட் லிரிசிஸ்ட் அண்ட் சம்ம சிங்கர்ஸ், த வெரைட்டி ஆஃப் சிங்கர்ஸ் அந்த ஆல்பம்ல இருந்துச்சு. அப்போதான் நான் சொல்றேன், இத்தனை பேர் கூட இருக்கு, பட் இன்னைக்கு ஏன் இப்படி ஆகி போச்சுன்னு எனக்கு தெரியல. அண்ட் ஜஸ்ட் ஃபார் தி சேக் ஆஃப் நம்பர்ஸ் அண்ட் ஸ்ட்ரீமிங் வந்து அவங்களே எல்லாமே பாடுறது வந்து ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் வெரி ஹெல்த்தி. இது லாங் லாஸ்டிங்காக சஸ்டைனபிளாக இருக்குமாங்கிறது வந்து எனக்கு ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருக்கு. அண்ட் எனக்கு தெரியல விச் கம்போசர் சிங்கிங் டு யூ லைக் அண்ட் விச் ஒன். ஆக்சுவலாக இளையராஜா சாரே பாடின நிறைய பாட்டு எனக்கு பிடிக்கும், நிறைய பாட்டு எனக்கு பிடிக்காது. இது வேற யாராவது பாடினா அதை பெட்டரா ஜஸ்டிஃபை பண்ணியிருக்க முடியுமே, எஸ்பிபி சாரும் வேற யாரோ பாடினா அதை பண்ணியிருக்க முடியுமேன்னு எனக்கு தோணும். அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே. அடுத்து வந்து, டு யூ ஹாவ் அ ஹேபிட் ஆஃப் மேக்கிங் பிளேலிஸ்ட்? எஸ், ஐ ஹாவ் பிளேலிஸ்ட். ஒரு 120 பிளேலிஸ்ட் வச்சிருக்கேன் ஸ்பாட்டிஃபைல மட்டும். பிளேலிஸ்ட் ஜஸ்ட் ரேண்டமா திடீர்னு ஒரு நாள் கொச்சி போயிருந்தேன் ஒரு மீட்டிங்காக. காலையில போனேன். அந்த மீட்டிங்க்கு வந்து எனக்கு 1 hour டைம் இருந்துச்சு. ஸோ உட்காந்து எனக்கு பிடிச்ச மலையாள பாட்டு லாஸ்ட் ஒரு 10 yearsல வந்த எல்லா மலையாள பாட்டை வச்சு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணேன். அண்ட் இப்போ கன்னடா சப்தா சகடராஜ் கேட்கும்போது தான் வந்து நமக்கு இத்தனை கன்னட பாட்டு பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் போட்டால் ஒரு 50 பாட்டு வந்துச்சு. ஒரு தெலுங்கு பாட்டுக்கு ஒரு பிளேலிஸ்ட். ஸோ எப்போ இது கேட்கும்போது இது நம்மகிட்ட இல்லை, நம்ம இதை பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட் பண்ணிப்பேன். அண்ட் ஆல்சோ ஐ ப்ரிஃபர் டு ஷஃபுல் பிளேலிஸ்ட். பிளேலிஸ்ட் வந்து எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணும். ஒரு சாங் நம்ம ப்ளே பண்ணோம்னா அடுத்து என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியக்கூடாது. அப்படி இது இருக்கிறது வந்து எனக்கு பிடிக்கும். அண்ட் ஸ்பாட்டிஃபை அல்காரிதம் பயங்கரமாக அதை ப்ளே பண்ணும். நம்ம மூடுக்கு இவன் இந்த பாட்டை ஸ்கிப் பண்ணாம கேட்டான், சரி இவனுக்கு அடுத்துதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணோம். சம மேட்டரா இருக்கும். அடுத்து வந்து, ஒன் டெட் ஆர்டிஸ்ட் யூ விஷ் வாஸ் அலைவ் நவ். ஐ சே முத்துக்குமார். அவர் இருந்திருந்தாருன்னா மேபி அவங்க ஆத்தர்னு கேட்கலாம், ஆர்டிஸ்ட்னு கேட்டிருக்காங்களா. அவரும் ஆர்டிஸ்ட் தான், எழுத்தால் இசை கோர்த்தவர். ஸோ முத்துக்குமார் இருந்திருந்தா தமிழ் சினிமாவில் பெட்டர் லிரிக்ஸ் இப்போவும் இருந்திருக்குங்கிறது வந்து என்னுடைய ஆழ்ந்தது. பட் மேபி நான் ஆர்டிஸ்ட் தானே கேட்டேன், நீ ஏன் லிரிக்ஸிஸ்ட் சொல்ற அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா வந்து வேற எந்த ஆர்டிஸ்ட் சொல்லுவேன்? ஸ்வர்ணலதா மேம். கண்டிப்பா எனக்கு என்னை வசியம் செய்த குரல்கள்ல வந்து அவங்களோட குரல் பயங்கரமான குரல். இன்னைக்கும் திருமண மலர்கள் கேட்கும்போதா இருக்கட்டும், வள்ளி படத்தோட அந்த பாட்டு கேட்கும்போதா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு பண்ணும், அதை வந்து வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. ஸோ ஸ்வர்ணலதா மேம். ஒன் அண்டர்ரேட்டட் ஆல்பம் யூ வாண்ட் எவ்ரிஒன் டு லிசன் டு? அண்டர்ரேட்டட்னு சொல்லியே எல்லாத்தையுமே நம்ம ஓவர் ரேட் பண்ணிட்டோம். லெஸ் லிசன்ட் அப்படின்னு சொல்லலாம். எல்லாரும் போய் அவன் இவன்ல ஒரு மலையாளம் கேளுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, எனக்கு ரொம்ப பர்சனலான விஷயம். அந்த பாட்டு உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புறேன். பிடிக்கும் கண்டிப்பா. ஸோ அந்த பாட்டு கேளுங்க. ஒன் ஓவர் ரேட்டட் ஆல்பம் தட் எவ்ரிஒன் லவ்ஸ். நிறையா இருக்கு, பட் நிறைய பேர் ஆஃபன் பண்ண வேண்டியதா இருக்கும். நிறைய பேர்னு சொல்ல முடியாது. ரஹ்மான் ஃபேன்ஸுக்கு பிகில் ரொம்ப பிடிக்கும். பிகில் இஸ் ஒன் சப்ஸ்டாண்டர்ட் ஒர்க். எனக்கு பிகில் பிடிக்காது. அண்ட்
வேண்டாம், இந்த கொஸ்டின் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். இவ்வளவு நேரம் என்னுடன் இணைந்திருந்து நான் ஒரு ஆளுன்னு மதிச்சு நீங்க ஒரு 30 நிமிஷம் நான் சொன்ன பதில்கள்லாம் கேட்டு இந்த நிமிஷத்தை நீங்க கேட்டுட்டு இருக்கீங்கன்னா நீங்க என்னோட ஃப்ரெண்டுங்க. ஓகேவா? நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். கோபிநாத், கை கொடுங்க. ரொம்ப நன்றி. உங்களை மாதிரி ஆட்கள்னாலதான் வந்து நான் இன்னும் பாட்காஸ்ட் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி. கூடிய சீக்கிரம் இன்னொரு பாட்காஸ்ட்ல சந்திக்கிறேன். கண்டிப்பா ரெகுலரா பண்ணுவேன்னு நான் நம்புறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாட்டுக்காரன். உடம்பு பார்த்துக்கோங்க, மனசையும் பார்த்துக்கோங்க. டேக் கேர். பாய்.